இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 60 ரூபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டிஎன்இஜின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். TNECAV.tn.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டாப்லேயே வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஏலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரான்சைஸ் லாகின், சிட்டிசன் லாகின் இருக்கும். நீங்கள் வந்து சிட்டிசன் லாகின் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து நியூ யூசர் சைன்அப் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தாலுக், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் கார்டு நம்பர், லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து ஃபில் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட், லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி இருக்க மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். அடுத்ததாக கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதன் பிறகு மறுபடியும் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட நேம் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சர்வீசஸ்னு இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டோட நேம் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிவிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்ததாக வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், டிசி, செல்ஃப் டிக்ளரேஷன், அடுத்ததாக ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகனுடையது, கரண்ட் அகாடமிக் இயர்க்கான சர்டிஃபிகேட் எல்லாம் தேவைப்படுன்னு சொல்லியிருப்பாங்க. அமௌண்ட் 60 ரூபீஸ் பே பண்ணு சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ண பிறகு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு ரிஜிஸ்டர் கேன் இருக்கும். கேன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் அல்லது மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுவே இது வரைக்கும் நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப் வந்து ஆதார் நம்பர் இருக்கும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. டாக்குமெண்ட் டைப் 2 வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு, பேன் கார்டு ஏதாச்சும் இருந்தால் அதை கிளிக் பண்ணி அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் வந்து திருமதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அப்ளிகனுடைய நேம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணணும். தமிழ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா, அன்மேரிடா, டைவர்ஸாக எதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேலண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதராக, மதராக எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதருடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய நேம் இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணணும், தமிழ்லையும் என்டர் பண்ணணும். அதேமாதிரியே மதருடைய நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணணும், தமிழ்லையும் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிலீஜன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா எதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் செலக்ட் பண்ண பிறகு கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசிஐ, எம்பிசிஐ எதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணுங்கள். கோவொர்க்கரா அல்லது சேல்ஸ் ஒர்க்கரா, சர்வீஸ் ஒர்க்கரா, இதில் எதுவுமே இல்லைனா நாட் ஸ்டேட்டட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே என்டர் பண்ணணும். ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம், வில்லேஜ் நேம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் நேம், ஃப்ளாட் நேம் இங்கிலீஷும் என்டர் பண்ணுங்கள், தமிழையும் என்டர் பண்ணுங்கள். தெருவுடைய பெயர், பின்கோட் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். கரண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் கரண்ட் அட்ரஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். வெவ்வேறு அட்ரஸ் இருந்தால் நீங்கள் தனியாக இந்த அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஜஸ்ட்டு மொபைல் நம்பரை மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் அதை என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ண பிறகு ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கேன் நம்பர் கொடுப்பாங்க. கேன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கேன் நம்பர் நோட் பண்ண பிறகு மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி கேன் நம்பரை சர்ச் பண்ணுங்கள். அப்ளிகேட் நேம், மொபைல் நம்பர் அல்லது கேன் நம்பர் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர், அதை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தாலே ஒரு 5 செகண்ட்ஸில் விட்டுட்டு உங்களுடைய கேன் நம்பர், நேம், ஃபாதர் நேம் எல்லாமே ஷோ ஆகும். அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் மட்டும் வெரிஃபிகேஷனுக்காக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்டர் பண்ண பிறகு ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு 4 நம்பருக்கு கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து யாராச்சும் கிராஜுவேஷனுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதேமாதிரியே படித்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நோ கொடுத்துங்க. அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துங்க. மிஸ்டேக் ஏச்சிருந்தால் கேன் நம்பரில் போய் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு தான் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அவங்களோட ஏஜ், அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th வரைக்கும் படிச்சிருக்காங்களா அல்லது 10th 12th ஸ்டாண்டர்டா எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் கேட்டிருப்பாங்க. அவங்களோட நேம், ஏஜ் என்டர் பண்ணால் தான் அந்த ரிலேஷன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய பிரதரா அல்லது சிஸ்டர், எங்கர் பிரதரா எங்கர் சிஸ்டர் எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உயிருடன் உள்ளாரன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வந்து எஸ் கொடுத்துங்க. அது கொடுத்துட்டு ஆட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆட் பண்ணி முடித்த பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே டேப்லர் காலம் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் 12th முடிச்சிருந்தா ஹையர் செகண்டரி செலக்ட் பண்ணிங்க. எந்த இயர் கேட்டிருப்பாங்க அந்த இயர் மென்ஷன் பண்ணிவிட்டு கரண்ட் கோர்ஸ் நீங்கள் டிப்ளமோ படிக்க போகிறீங்களா அல்லது கிராஜுவேட்டான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு அகாடமிக் இயர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் சேர போகிறீங்களோ அதோடைய பேர் வந்து தமிழையும் என்டர் பண்ணணும், இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணணும், அட்ரஸும் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் பேஜில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்புறம் ஜென்ரேட் ஆகிடும். அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட், அப்ளிகனுடைய டிசி, கரண்ட் அகாடமிக் இயருக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்மார்ட் கார்டு, நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. அது வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் என்டர் பண்ணி அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கும். இதில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுத்துக்குங்க.
அடுத்ததாக மொபைலில் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். லேப்டாப்னால் அந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஆடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 2 என்ட்ரு பண்ணுங்கள். அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு அதற்கான நம்பரும் கொடுத்தீங்கன்னா கடைசி என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர், டாக்குமெண்ட் நேம், டாக்குமெண்ட் நம்பர், ஃபைல் நேம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் 60 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரில் என்ட்ரு பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து நீங்கள் 60 ருபீஸ் பே பண்ணதுக்கான ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதிலே அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கும். அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.